நம்பர் 5 செகண்ட் கிராஸ் ஸ்ட்ரீட் தானம்மா? பழைய நம்பரா புது நம்பராங்க? சரியா தெரியலீங்களா? அவங்க பேர் என்ன? ரம்யா. அதோ அந்த வீடு தாங்க. ஓ அதுவா? ஏத்து வீடு தான். நன்றிம்மா. சரிங்க. இத பாரு, என்ன சொல்றேன்னு இப்படி அழுது நடிக்கிற? கவலை எங்களுக்கு இருக்குதான் செய்யுது. செத்து போனவன் உனக்கு புருஷன் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி அவன் எனக்கு தம்பி. படிச்சு படிச்சு சொன்னேன் வேண்டாண்டா வேண்டாண்டான்னு. அவன் கேட்கல, இப்ப போய் சேர்ந்துட்டான். உனக்கு ஒண்ணும் இல்ல, 4 நாள் அழுதுட்டு எவனாவது வாழ்க்கை கொடுக்குறேன்னு வருவான், அவன் கூட போயிடுவ. நாங்க தான் காலத்துக்கும் கஷ்டப்படணும். உன்னை பார்த்தா புருஷனை பறி கொடுத்த மாதிரியே தெரியுது. என்ன மாடர்ன் பொண்ணு எனக்கு தெரியல. இப்படி எல்லாம் பேசாதீங்க. இனி என்ன பேசி என்ன பிரயோஜனம்? போன வேணா திரும்பி வரப்போறான். சரி, வீட்டு பத்திரம் இருக்கான், அம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. என்ன முழிக்கிற? எல்லாம் எங்களுக்கு தெரியும், போய் எடுத்துட்டு வா. எதுக்கு? எதுக்கா? இது என் தம்பி வாங்கின வீடு. உனக்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவனை பெத்த அம்மாவுக்கு இருக்கு. வீட்டை என்ன பண்ண போறீங்க? பயப்படாதம்மா, வீட்டை வித்து உனக்கு சேர வேண்டிய பங்கை கொடுத்துட்டு எங்க பங்கை நாங்க எடுத்துக்கிறோம். எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவர் ஆசையா வாங்கின வீடு, இத போய் வித்துட்டு. அவனே இல்லன்னு ஆயி போச்சு, அவன் வாங்கின வீடு மட்டும் உனக்கு வேணுமா? வேணா உங்க அம்மா இங்க வந்து இருக்க சொல்லுங்க. ஓஹோ, அவங்க வந்து உங்ககிட்ட நிக்கணுமா? இது மனோட வீடு, விட்டு தர மாட்டேன். ஐயோ பாவம்னு பார்த்தா நீ அடம் பிடிக்கிற. இப்படி பேசினா சரி வராது. உன்னை இந்த வீட்டை விட்டு எப்படி தடுத்துறன்னு பாரு. என்னங்க கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம பேசுறீங்க? இந்த கல்யாணம் வேணான்னு சொன்னோம், நீ இறக்கப்பட்டியா? இல்லையே. இப்படி எல்லாம் பேசினா நீ கேட்க மாட்ட. லாயரோட வர, அப்பதான் எங்களை பத்தி உனக்கு தெரியும். வணக்கம். என்ன வேணும்? அது அவருக்கு இல்ல உங்களுக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் பணம். அதை ஏன் நீங்க வாங்கல? நீங்க செஞ்சதெல்லாம் போதும், தயவு செஞ்சு என்ன தனியா இருக்க விடுங்க. இனிமே எதையும் தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. அது வேணும்னு செய்யல. அந்த ஆக்சிடென்ட் யாருமே எதிர்பார்க்கல. சாரி. உங்களுக்கு வேணா சாதாரணமா இருக்கலாம், ஆனா எனக்கு அதனால என் லைஃபே போச்சு. ஏதாவது உங்களுக்கு உதவி வேணும்னா? ஒண்ணு வேணாம், என்ன தனியா விடுங்க, அதுவே போதும். இல்ல, நான் தயவு செஞ்சு என் முகத்திலே முழிக்காதீங்க, அதுவே நீங்க செய்யற பெரிய உதவி. என்ன சொல்றீங்க? அது எப்படி அவ வீட்டை காலி பண்ணாம போயிடுவா? அதோட அவ கதி அவ்வளவுதான். வெள்ள சில கட்டிட்டு போறா. நான் போய் திட்டிட்டு தான் இருந்தேன், அப்படியே முறைச்சு பாக்குறா. அந்த சனினை வேண்டாம் வேண்டாம்னு எவ்வளவோ சொன்னேன், படிச்சு சொன்னேன், கொஞ்சம் கூட கேட்கலையா அவன்? பேசவே இல்லையா அவ? நல்லா நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டேன், அதுக்கெல்லாம் அவ கவலைப்படுற மாதிரியே தெரியல. அவளை திட்டி என்னமா ஆக போகுது? போனவன் திரும்பியா வரப்போறான். அவளை விடக்கூடாதுமா, அது நம்ம குழந்தை. தலைவரை வச்சு பஞ்சாயத்து பேசி நான் அந்த குழந்தைய வாங்கிட்டு வரேம்மா. குழந்தைய புடுங்கினாதான் நல்லது.
இப்பவே வீட்டு தர மாட்டேங்கிற, நாளைக்கு புள்ளைய காட்டி மொத்த சொத்தையும் புடுங்கினாலும் புடுங்கிடுவா. நீ ஏமா அழுகுற? நான் பாத்துக்கிறேன். உன்னை அழ வச்சால அவளை நான் அழ வைக்கிறேம்மா. சரிம்மா, வந்துடுறேம்மா. ஒரு கிங்ஸ் கொடுப்பா. என்ன சார் பிரச்சனை? ஒன்னும் இல்ல, ஃபேமிலி மேட்ரு. என் தம்பி ஒருத்தன் செத்துட்டான், அதான் ஒரே டார்ச்சர் அவன் ஒய்ஃப். சரி சரி. என்ன? பப்ளிக்ல சிகரெட் குடிக்க கூடாது, தெரியாது? அது எங்களுக்கும் தெரியும். அத நீ யார் சொல்றதுக்கு? நான் பத்த வைக்கவே இல்லையே சார். பத்த வை சார். பத்த வைடா. சார், பப்ளிக்ல சிகரெட் குடிக்க கூடாது, தெரியாது? சார், எதுக்குடா வந்த? என் தம்பி வீட்டுக்கு வந்தேன் சார். எதுல வந்த? பைக்ல வந்த. லைசென்ஸ் இருக்கா? இருக்கு சார். என்ன சார். ரவுடியா நீ? ஹெல்மெட் எங்கடா? இல்ல சார். வீட்டுல விட்டு இங்க என்ன பண்ற? இங்க என்ன பண்ற? கிளம்புடா. சார், கிளம்பு. அடிக்கிறீங்க சார். சார், இனிமே வருவியா இந்த பக்கம்? இல்ல சார். வருவியா? வரமாட்டேன் சார். பார், இனிமே நேரால உன்னை பார்த்தா தொலைச்சுவேன். கிளம்புடா. கிளம்பு. சார், கிளம்பு. கிளம்புடா. சார், போறேன் சார். போ. சார், போடா. டேய், போடா. தொலைச்சுவேன். பாடவா. போ. பிரீத்தி மிக்ஸி வழங்கும்